தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கி சாண்ட்ராவுக்கு இந்த வாரம் குறும்படம் அப்படிங்கிறது போடப்படுமா அப்படிங்கிற கேள்வி பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. ஏண்டா ஃபினாலேவே வந்துருச்சு, நாளைக்கு வந்து கப்பு கொடுக்க போகிறாங்க. இந்த நிலையில் சாண்ட்ராவுக்கு எப்படி இவங்க குறும்படம் போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு குறும்படம் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு அக்கா தத்ரூபமாக 9 நிமிஷத்துக்கு கேமராவை பார்த்து பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரை பற்றியும் அக்கா வாய்கிலேயே வக்கணையாக பேசி வச்சிருக்கு. அக்கா என்ன பேசிச்சு ஏது பேசிச்சு, சாண்ட்ராவுக்கு குறும்படத்தை போட்டு காட்டி பார்வதி மற்றும் கமருதீனுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டை ரிவோக் பண்ணுவாங்களா என்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இது அமையும். அதுக்கு முன்னாடி சாண்ட்ரா அக்கா ரீஎன்ட்ரி கொடுத்ததுலேருந்து தன் மீது இருக்கக்கூடிய பேரை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கடுறாங்க. குறிப்பாக பார்வதி மற்றும் கமருதீனோட விஷயம் மிகப்பெரிய அளவில் நமக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு அப்படின்னு வெளியில் வந்து தெரிந்து கொண்ட சாண்ட்ரா இதை எப்படியாவது பூசி மொழிகிறணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதாவது தொலைச்ச இடத்துல தான் தேடணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் நம்ம நடித்து தத்ரூபமாக ஆஸ்கர் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி சேனலையும் ஹோஸ்ட்டையும் நம்ப வச்சு ரெட் கார்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டோம். அதே கேமராவில் அதே மக்கள்கிட்ட வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்பிடுவாங்க அப்படின்னு சாண்ட்ரா மிகப்பெரிய அளவில் தப்பு கணக்கு போட்டாங்க. சரி, சாண்ட்ரா வந்து அந்த கேமராக்கு முன்னாடி நின்று அந்த 9 நிமிஷம் என்ன பேசினாங்க அப்படின்னா, பார்வதி நான் உன்னைய கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சேன் பார்வதி. நான் உள்ள வரும்போது உன்னை யாருக்குமே பிடிக்காது, ஆனால் உன் கூட நான் சேர்ந்து உனக்கு ஒரு அக்காவா நான் டிராவல் பண்ணனே பார்வதி. இப்படி ஆயிடுச்சே பார்வதி. பார்வதி, ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு நீ பிக் பாஸ் விட்டு வெளியில் போகும்போது ஓடி வந்து பாரு அப்படின்னு சொல்லி உன்னை கட்டி பிடிச்சிக்கணும்னு நினச்சினே பார்வதி. ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சேன் பார்வதி. கமருதீன், உன்னைய தம்பி மாதிரி நினச்சினேடா, இந்த மாதிரி பண்ணிட்டியேடா. அக்கா மட்டும் பக்காவா இந்த நடிப்பை பிக் பாஸ் மாதிரியான ரியாலிட்டி ஷோவில் நடிக்கிறதுக்கு பதிலாக சினிமா துறையில் போய் இவங்களுடைய ஆஸ்கர் லெவல் நடிப்பை நடித்தாங்க அப்படின்னா நான்லாம் சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டெறிவேன். என்ன தப்பான இடத்துல வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. நீ பார்வதி வெளியில் போகிறப்ப பார்வதியை கட்டி பிடிச்சி அழணும்னு நினச்சியா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரில. பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட நார்மலாக மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து பேசினதை அக்கா என்னமா பில்டப் பண்ணி பார்வதியை பார்த்து பயப்படுற மாதிரி பதுங்கி பார்வதிக்கு ஸ்பேஸே கொடுக்காம எங்கே பார்வதி பேசுகிறத நம்ம கேட்டோம்னா, பார்வதியோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டோம்னா, அவள் மன்னிப்பு கேட்குற விஷயத்த நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, ஒருவேளை ரெட் கார்டை ரிவோக் பண்ணி பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயோ இருந்துருவாளோ அப்படிங்கிற பயத்தில் அந்த இடத்துல உன்னுடைய ஆஸ்கர் லெவல் ஆக்டிங்கை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்வதி வெளியில் போகிற வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு அக்கா கொடுத்த தத்ரூபமான நடிப்பை நம்மளால் மறந்துட முடியாது. அதே மாதிரி இந்த கமருதீன் ஒரு படி மேலே போய் காலில் வந்து விழுந்தான், லிட்ரலாக காலில் விழுந்தான். அந்த இடத்துல கூட மனசிறங்கி வராமல் உண்மையிலேயே வேற ஒரு நபராக இருந்திருந்தா நமக்கு எதிராக அவங்க தவறு பண்ணியிருக்கலாம், நம்மளை கீழே தள்ளி விட்டுருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை போகுது, ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு அவங்களுடைய என்டையர் லைஃப் ஸ்பாயில் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ சார் நடந்துருச்சு சார், தப்பு பண்ணிட்டாங்க சார், பட் அதுக்கு ரெட் கார்டு வரைக்கும் போக வேண்டாம் சார், என்னால் அவங்களுக்கு ரெட் கார்டு கிடைச்சிதுன்னு இருக்க வேண்டாம் சார், தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து எந்த தண்டனை வேணால் கொடுங்க, ரெட் கார்டு கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் பேசியிருப்பாங்க. சாண்ட்ரா, பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்றத விரும்புனாங்க. ஷீ லிட்ரலி வாண்டட் இட். அவங்க 2 பேரும் வெளில போனதுக்கப்புறம் சாண்ட்ரா வேறு லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாங்க. சாண்ட்ராவை பார்த்து நான் கேட்குறேன், சாண்ட்ரா நீ அவங்க 2 பேரும் வெளியில் போனதுக்கப்புறம் ஏன் எந்த கேமராவை பார்த்தும் பார்வதி கமருதீன் இப்படி போயிட்டீங்களடா அப்படின்னு நீ பேசலை? ஏன் நீ எவிக்டாய் வெளில போய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கா? மக்கள் நம்மளை நடிப்பு அரக்கின்னு காரி துப்புறாங்களா? ஐயோ இவ்வளோ பெருசாக பேக் ஃபயர் ஆயிடுச்சே, எதையாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்ட்டு அக்கா ஒரு ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மானங்கெட்ட மாமா டிவி சாண்ட்ரா பேசின 9 நிமிஷத்தை
ஃபினாலே மேடையிலேயே போட்டு காட்டி, ஏம்மா உனக்காக நாங்கள் ரெட் கார்டு கொடுத்து 2 பேரையும் அமுச்சு வச்சுருக்கோம், நீ 2 பேரையும் மிஸ் பண்ணுறேன், ஏவியில் பார்த்துட்டு உங்கள் 2 பேரையும் அந்த வீட்டில் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசி வச்சிருக்கேன்னு என்னம்மா அர்த்தம்? எங்களெல்லாம் பார்த்தா லூஸ் பைய மாதிரி தெரியுதா? உனக்கு ரெட் கார்டு கொடுக்க வேணாம்னா அந்த எபிசோடில் கொடுக்குறப்பே நீ நிறுத்தி இருக்கணும். அப்போ உட்காந்து ட்ராமா பண்ணிட்டு ரெட் கார்டு கொடுக்க விட்டுவிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்க என்னம்மா அப்படின்னு இவங்க கேட்பாங்களா? அடுத்த கட்டமாக அக்கா வந்து திவ்யா மேட்ரை பயங்கரமாக ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நான் வீணா கிட்ட பாத்ரூமில் உன்னையும் பிரஜனையும் சேர்த்து வச்சு பேசவே இல்லை திவ்யா, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க, அக்கா அப்படிப்பட்ட ஆள் இல்லைடா, ஜுஜ்ஜு குட்டி புஜ்ஜு குட்டி அப்படின்னு சொல்லி மேனுப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு திவ்யாவை. இது மாதிரி தனக்கு ஏற்பட்ட பேரை களங்கத்தை துடைக்கிறதுக்கு அக்கா பக்காவாக முயற்சி செய்யுது. வந்த உடனே ரம்யா கிட்ட போய், ரம்யா நீ சொன்ன மாதிரிலாம் நான் பேசவே இல்லை, நீ வெளியில் போய் வீடியோ பாரு, என்கிட்ட வீடியோவே இருக்கு நான் அனுப்பிவிட்றேன் போ அப்படின்ட்டுருச்சு. விஷம் பாம்புன்ற வார்த்தையை பயன்படுத்தலை, ஆனால் விஷங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தினியா இல்லையா? அப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகிட்டு பின்னாடி அவங்கள பற்றியே கேவலமாக பேச வேண்டியது. குறிப்பாக அமித் ஒட்டுமொத்த வீடும் சாண்ட்ராவுக்கு எதிராக இருந்தப்ப அமித் ஒருத்தன் தான் சாண்ட்ராவுக்கு தோள் கொடுத்து கூட வந்து ஒரு தோழனாக இருந்தான். அவனை பற்றியே நான் எங்கே அந்த ஆள்கிட்ட போய் பேசினேன், நான் அந்த ஆள் தான் என்னை தேடி தேடி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நீ பேசுனது வெளியில் எப்படி கன்வே ஆகும்? அமித்தோட மனைவி எப்படி எடுத்துப்பாங்க? இப்படி தன்னுடைய சுயநலத்திற்காக கேவலமாக எல்லாரையும் வச்சு கேம் ஆடுறது, தன்னுடைய குழந்தைகளை வச்சு ப்ராமிஸ் பண்ணுறது, தான் புருஷனை வச்சு ஒரு கேம் ஆடுறது. உன் புருஷனாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தார் கண்டஸ்டண்ட்டாக, நீ அவரை வச்சு கேம் ஆடி தொலைஞ்சிட்டு போ, அந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு, அதுங்க மேலே ஏன் சத்தியம் பண்ணுற? இந்த அளவுக்கு இந்த சீசன் 1ஆம் நம்பர் டம்மி சீசனாக ஒரு 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 ட்ராமா சீசனாக போனதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா. இந்த நடிப்பு அரக்கி சாண்ட்ராவுடைய உண்மை லட்சணம் இதுதான் அப்படின்னு குறும்படத்தை போட்டு காட்டி விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்கும் எதிராக கொடுக்கப்பட்ட ரெட் கார்டை ரிவோக் பண்ணுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பார்வதி மற்றும் கமருதீனுடைய ரசிகர்கள் நிறைய பேர் ஃபினாலே மேடைக்கு பார்வதி கமருதீன் வரணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா 90 விழுக்காடு கமருதீன் மட்டும்தான் ஃபினாலேக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் பார்வதி ஃபினாலேக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் அவங்க மேலே ஏற்பட்ட களங்கத்தை துடைத்து ரெட் கார்டை ரிவோக் பண்ணி அவங்களுக்கும் லைஃப் இருக்குது அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்களும் சேனலும் முடிவு பண்ணுவாங்களா? ஏன்னா பாதிக்கப்பட்ட சாண்ட்ராவே கேமரா முன்னாடி வந்து நின்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குது, நான் அவங்க 2 பேரையும் மிஸ் பண்ணுறேன், நீங்கள் ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு போகணுன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லுது. அதனால் ஈகோவை விட்டு இறங்கி வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய நேமை கிளியர் பண்ண வேண்டியது விஜய் சேதுபதி மற்றும் சேனலுடைய கடமை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி நடிப்பு அரக்கி சாண்ட்ராவுடைய ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.